सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यम् दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यम् दैवमान्धिकम् उत्तिष्ठ उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यम् मङ्गलम् कुरु उत्तिष्ठ उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यम् मङ्गलम् कुरु குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில நிம்மதியேது. என்னடா மாப்பிள்ள புதுசா இருக்க? நியூ அட்மிஷனா? ஏப்பா உம்முன்னே இருக்க? எங்கள மாதிரி நீயும் ஒரு ஆயுள் கைதி தானே. 1 மாசமோ 2 மாசமோன்னா வெளியில போய் என்ன பண்றதுங்கறத பத்தி கவலைப்படலாம். காலம் பூரா கஞ்சி ஊத்துறதுக்கு கவர்மெண்ட் தயாரா இருக்கு. அப்புறம் நாம ஏன் கஷ்டப்படணும்? இவன் எப்படி உள்ள வந்தாதீங்களா? வேலை தேடி அலைஞ்சு வெக்ஸ் ஆகி போயிட்டான். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆபீஸ்லயே
இந்த காம்பவுண்டுக்குள்ளதான் நம்ம வாழ்க்கைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களால எப்படி சிரிக்க முடியுது? கண்ணா, வந்த புதுசுல கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். நியூ அட்மிஷனு ஒரு வாரம் போச்சுன்னா லேசா சிரிப்பு வரும். அதுவே ஒரு மாசம் ஆச்சுன்னா சிரிப்பு அப்புறம் எங்களை மாதிரி ஜாலிதான். ஏய்! குற்றவாளிகளால் தான் தண்டனை ஏத்துக்க முடியும், நிரபராதியால தண்டனை ஏத்துக்க முடியாது. இப்படி சிரிக்கவும் முடியாது. நான் இங்கிருந்து சீக்கிரமா தப்பிச்சு போக போறேன். ஒரு ஆயுள் தண்டனை கைதி ஜெயிலுக்குள்ள வந்த அன்னைக்கே வெளியே போறத பத்தி பேசுறான்னு உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கா? நீங்க விருப்பப்பட்ட அவங்க 3 பேருக்கு நான் விடுதலை தர்றேன். இல்லன்னா நான் மட்டும் தப்பிச்சு போறேன். தப்பிச்சு போறியா? எதுக்குப்பா தப்பிச்சு போற? மறுபடியும் இதே ஜெயிலுக்கு வரதுக்காகத்தான். யார் வந்து முன்னாடி ஏறுது? பின்னாடி வாங்கம்மா. யார் சார் முன்னாடி ஏறுது? பின்னாடி வாங்க சார். இது லேடி சீட். லேடிஸ் தான் நிக்கிறாங்க சார். நீங்க எங்க போகணும்? தாலி கட்டி போட்டிருக்கேன். உங்க வீட்டுக்காரனா? ஏன் அறிவு கட்டவன? நீதான் லைசன்ஸ் வாங்கியிருக்கில்ல, இந்த விளையாட்டெல்லாம் வீட்டுல போய் விளையாட வேண்டியதானே? ஏன் இங்க உயிர் எடுக்கிற? சரியான சாவுகிறாக்கி. என்னது அடிச்சிட்டாங்களா? நான் மட்டும் அங்க இல்லனா இவர் அரைகுறையாதான் வீடு வந்து சேர்ந்திருப்பாரு. ஏதோ கட்டின புருஷனாச்சேன்னு காப்பாத்தி கூட்டிட்டு வந்து. பேசாதேன் கூட. ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா வந்தாங்கிறதுக்காக மூஞ்ச ஒப்புன்னு வச்சுக்கிட்டு பஸ்ல ஏறி போயிட்டேன். நீங்க மட்டும் பெரிய பிரஸ் ரிப்போர்ட்டர்ங்கிறதுனால நேரம் தவறி வரலாமாக்கும். நான் பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தேன். போற வரவெல்லாம் என்ன முறைச்சு பாத்துட்டு போறோம். அதுல என்ன தப்பு? என் பொண்டாட்டி அழகா இருக்கா, எல்லாரும் பாக்குறாங்க. என்ன தம்பி இது? சின்ன பிள்ளையாட்ட பேசிக்கிட்டு அப்பா வாங்க போற. அப்பா வாங்க போறேனா? உங்க அம்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க, கன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க. கைய கீழே இறக்குங்க.
ஜானு தூங்கிட்டியா? எனக்கு தெரியும் உங்களுக்கு சூடு சொரணே கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தப்புமா. வாழ்க!